ஹாய், இன்றைக்கி டே அப்படியே ஒரு 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்த வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மாவு இல்லை, அதனால சப்பாத்தியும் தக்காளி தொக்கும். இன்றைக்கி பாலக்கீரை உள்ளிக்காரம் செய்யலாம் ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மிளகாத்தூள். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் வரமிளகாய் நாள் அரைச்சி விட்டு வெங்காயம் பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும், 5 மினிட்ஸ் மாதிரி. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிப்பொடியாக பாலக்கீரை, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இது வேக விட்டுருந்தாங்க. அந்த வதக்கும் போதே பாலக்கீரை பொடிப்பொடியாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துடும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். எனக்கு நல்லா கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால நான் இன்னொரு மிஷின் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த செட்டும் போடாது, என்ன பிரிஞ்சு வரதான் போகும். அவ்வளோ ரஸ்டாக பண்ணிக்கலாம். இந்த சைட் சாதமும் உடச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து